ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விலாக் வந்து டியூஸ்டே நைட்லேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. மிட் நைட்டில் ஒரு கோயில் திருவிழாக்காக போயிருக்கோம். எங்கே போயிருக்கோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னம்னா, எங்கள் ராஜினி இருக்காங்க இல்லைங்க, அவங்க ஊரில் தான் கோயில் திருவிழாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ வந்து நைட்டே வந்து கிளம்பிட்டோம். எப்பயுமே மேக்ஸிமம் வந்து நைட்டு வந்து சாமியை வந்து கரகமாக ஜோடிச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நைட் நல்லா விசேஷமாக இருக்கும் அப்படின்றனால தான் நைட்டே வந்து கிளம்பிட்டோம். பாப்பா தம்பி 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. சரி கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்றனால தான் ஒரு 11:00 வரைக்கும் விட்டுட்டேங்க. ஏன்னா 1:00 மேலே தான் வந்து சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கெலாம் வந்து எடுத்துகிட்டே போவாங்க. நம்ம வந்து ஒரு 11:00 வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களை யார் பிக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சிவராஜ் அவர் தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாப்படி. மணி டியூட்டிக்கு போயிட்டாங்க. அப்பாவும் வந்து திருப்பூர் வரைக்கும் ஒரு ஒர்க்காக வந்து போயிட்டாரு. ஸோ வந்து கூட்டிகிட்டு போகிறக்கு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லியிருந்தோம். எல்லாருமே அங்கே வந்து பனி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால் பாப்பா தம்பி 2 பேர்த்துக்குமே ஸ்வெட்ரு, ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுவிட்டே நானும் கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள்லாம் வந்து காரில் போகிறோம். மாமா மட்டும் வந்து 2 வீலரில் வந்தார். நான் வந்து காலையில் சாமி வந்து கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் இருந்து தீச்சட்டி இதெல்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டிலேருந்து கிளம்புறையிலே டைம் பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. நாங்களே அரை தூக்கத்துல இருக்கோம். எங்க நைட்டுக்கு வந்து தேவராட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உண்மையாக அவங்கெல்லாம் நிற்காம ஒரு 5 மினிட்ஸ் கூட ரெஸ்ட் எடுக்காமல் ஆடிட்டே இருந்தாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கண்டினியூவாக ஆடினா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே. குட்டி பாப்பாவை பார்க்கறதுக்காக நானும், ரித்வினு, மகிழினி எல்லாருமே வந்து இன்னொரு அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க. பவித்ரா வந்து சாமிக்காரங்க தூக்க போகிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வேகமாக ஓடுறா. வேட்டெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விநாயகர் கோயிலில் வந்து தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஊரில் வந்து அண்ணாங்க தான் வந்து சாமி சிலை வந்து தூக்கி தலையில் வைப்பாங்க. சாமிக்கு பண்ணக்கூடிய அலங்கார பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு பெட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மேலதாத்தியத்தோடு வந்து கூட்டிகிட்டு போய் அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாமியை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா பொய்க்கால் குதிரை, அது கூட வந்து இந்த தாத்தா பாட்டி வேஷம் போட்டெல்லாம் சும்மா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து டைம் வந்து நைட்டு வந்து ஒரு 2:30 மணி இருக்குங்க. அங்கே வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிரும் சாமி வந்து அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போதைக்கு யாருக்கும் வந்து போர் அடிக்காமல் எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்கணும் அப்படின்றனால இந்த மாதிரிலாம் வந்து ஆட்டங்கள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தாத்தா வந்தா தானே போட முடியும். வாங்க தாத்தா. யாருக்குமே சொல்லு வேணாம். 3:20க்கு உட்காந்துருக்கோம். இப்படி சாமியை அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. சாமி வந்து நம்ம அப்படி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் வந்து சொல்லாமல் இருக்க முடியலைங்க. செம்ம அம்சமாக வந்து சாமியை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த சாமியை வந்து தூக்கிட்டு இந்த கோயிலுக்கு போயிடுவாங்க.
சாமிய வந்து கரகமா வந்து ஜோடிச்சுட்டாங்க. இனி வந்து கோயிலுக்கு வந்து சாமிய வந்து தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு வந்து அண்ணா தலையில தான் வந்து சாமிய வந்து தூக்கி வைப்பாங்க. ஸோ அந்நேரத்துக்கே வந்து மோட்டர்லாம் எடுத்து விட்டுட்டு, அங்க இருக்க அந்த பூசாரி அவங்கலாம் வந்து குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாமிய தூக்கி வந்து தலையில வைப்பாங்க. இத காணா ராஜி அங்க இருக்கு, அவங்க வீட்டுல இருக்கு. இது இவளா செஞ்சதா? அவளா போட்டது. சூப்பரா இருக்கு. அந்த மூஞ்சி மட்டும் அது இவளா எல்லாம் ரெடி பண்ணிட்டா? மூஞ்சியே அவங்க வந்து பூசாரி வீட்டு கட்டினாங்க. இது வந்து நானே என்னமோ சாமி வந்து சொல்லிச்சா. சாமியை அலங்காரம் பண்ணிட்டு கொண்டு வந்து கோயிலில் வச்சதுக்கப்புறம் போய் அவங்கவுங்க வந்து மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் வந்து அடுத்த முளைப்பாரி போய் அவங்கவுங்க போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. வச்சு கொஞ்சம் நேரம் வந்து கும்மியெல்லாம் அடிச்சுட்டு அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் வந்து தீச்சட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து தீச்சட்டி எடுப்பாங்க. எங்கள் வீட்டில் இங்கே யார் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா ராஜி, தம்பி ஒய்ஃபு எல்லாருமே தீச்சட்டி எடுக்கிறாங்க. அது இல்லாமல் அப்பாவோட சித்தி பொண்ணு ஒரு அத்தை, அவங்களும் வந்து அலகு வேற குத்துறாங்க. அது எல்லாமே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களும் வந்து வீட்டுக்கே போகணும். ராஜியும் அந்த பாப்பாவும் பார்த்திங்கன்னா கரகமாக வந்து போட்டிருந்தாங்க. அடுத்து தீச்சட்டி எடுக்கிறதுக்காக வந்து எல்லாருமே ரெடியாகி போயிட்டாங்க. நானும் பவித்ராவும் வந்து ரெடி ஆகிட்டு சாரியெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் நடந்து போயிட்டுருக்கோம். கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து தீச்சட்டி எடுப்பாங்க. இந்த ஊரில் சாமி கும்பிடப்ப இந்த தீச்சட்டி எடுக்கிறதெல்லாம் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே பார்க்குறது. தீச்சட்டி எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து வரிசையாக உட்காந்துருந்தாங்க. அத்தை எல்லாருமே வந்து அந்த சூடம் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக அத்தை தான் வந்து ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவும் அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் தாங்க தீச்சட்டி எடுக்கிற டயத்துக்கு வந்து வந்திருந்தாங்க. தீச்சட்டி எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரும் வந்து திரும்பியும் திருப்பூருக்கு வந்து ஒரு வேலையாக வந்து கிளம்பி போயிட்டாரு. அடுத்து இந்த அத்தை தாங்க வந்து அலகு குத்த போகிறாங்க. அவங்க எடுத்து வச்சுருக்க அந்த வேல் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவ்வளோ ஒரு பெருசாக இருந்துச்சு. அவங்களும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அலகு குத்துவாங்க. இந்த மாதிரி அலகு குத்துறதெல்லாம் நான் நேரில் இதாங்க ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படா இந்த இதெல்லாம் அலகு குத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க.
அலகு குத்தி முடிச்சத பார்த்தோன்னே நமக்கே வந்து உடம்பெல்லாம் சிலுத்துருச்சுங்க. எவ்வளோ பெரிய வேண்டுதல் அப்படின்ற மாரி இருந்துச்சு. இனி அவ்வளோதாங்க. இனி அலகெல்லாம் குத்திட்டாங்க. அவங்களும் தீச்சட்டி எடுக்கிறவங்கலாம் எடுத்துட்டு, இனி வந்து கோயில சுத்திட்டு அந்த இடத்துக்கு வந்து போவாங்க. கார்த்தியா கொஞ்சம் இப்படி சைடுல கூட வா. அவள பின்னாடி வச்சு கூட்டிட்டு போ. தீச்சட்டி எடுக்க ஆரம்பிச்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து எங்கள் ராஜிக்கு வந்து சாமி வந்துருச்சுங்க. என் தம்பி ஒய்ஃப் கார்த்தியாவுக்கும் வந்து சாமி வந்துருச்சு. என்னால் அதுக்கப்புறம் வந்து பெருசாக எடுத்துகிட்டு வரத வீடியோவும் கவர் பண்ண முடியல. ஏன்னா அவங்கள பிடிக்கிறதுக்கே 2 ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அந்த அலகு குத்திட்டு வர்றது அத்தையும் கூட, அவங்களையும் வந்து சாமி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலை. தீச்சட்டிலாம் எடுத்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்து நாங்களும் வீட்டில் வந்து சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா மணி வந்ததுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த ஊர் திருவிழாவுக்கு வந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு உண்டாச்சா என்னன்றதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.